அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரோட்டரி செக்கில் வந்து பார்த்தோன்னா தேங்காய் ஆட போகிறோம். தேங்காய் வந்து பார்த்தோன்னா எத்தனை கிலோ பார்த்தோன்னா 14 கிலோ போட்டுருக்குறேங்க. அதாவது தேங்காய் வந்து எடை போடும்போது வீடியோ எடுக்காம விட்டாச்சு, அதெல்லாம் வருத்தப்பட வேணாம். உண்மையில் இதில் வந்து 14 250 கிராம் வந்துச்சுங்க. இந்த செக்கு இந்த காணத்தில் போட்டிருக்கக்கூடிய தேங்காய் பருப்பு. அண்ணாச்சி வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? வெங்கட். என்ன விலையிருந்து வரீங்க? அன்னாரப்பேட்டை. கிலோ எத்தனை கிலோ எடுத்து வந்தீங்க தேங்காய் பருப்பு? 14 கிலோவா? தேங்காயில் என்னென்ன போட்டிருக்கிறீங்க? தேங்காயில் எலுமிச்சம்பழம் 3 போட்டிருக்கேன். 20 ரூபாய்க்கு ஏலக்காய் வாங்கி போட்டிருக்கேன். எலுமிச்சம்பழம் எதுக்கு போட்டிருக்கீங்க? அது எண்ணெய் கொஞ்சம் நல்லா வாசமாக நல்லா இருக்கும். ஏலக்காய் தான் வாசத்துக்கு தான். ஏலக்காய் வாசத்துக்கு நல்லா எண்ணெய் மனமாக இருக்கும். அதுக்காக வேண்டி அதெல்லாம் போட்டு ஆட்டுறோம். ஏன்னா வீட்டுக்கு தானே ஆட்ட போகிறோம். வீட்டுக்கு தானே ஆட்டுறீங்க? சரி. இல்லை அதில் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து தேங்காய் பருப்பு போட்டாச்சுங்க. எண்ணெய் வர ஆரம்பிச்சிச்சு. ரோட்டரி செக்கு தானே எல்லாம் சீக்கிரம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ 14 கிலோ தேங்காய் பயிர் போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்தோன்னா ஏலக்காய் 4 பைட்டானா 3 எலுமிச்சம்பழம் 4 பைட்டு ஏலக்காய் போட்டிருக்கிறாரு. எத்தனை லிட்டர் எண்ணெய் வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தோன்னா விலைக்கு வாங்கினதா இல்லை வீட்டிலே தேங்காய்? வீட்டில் எத்தனை மரம் வச்சுருக்கீங்க? மரம் இருக்குது. அது 10 மரம் இருக்குது. 10 மரம் வச்சுருக்கீங்களா? அது சரி. இல்லை வீட்டில் டெய்லி ஒரு கை விழுவுறதா? விழுவுறது அப்படியே எடுத்து வச்சு அப்படியே ஆட்டி வேண்டியதான். ஓ, விலைக்கெல்லாம் வாங்கலை? இல்லை விலைக்கு வாங்கலாம். சரி, அது வீட்டிலே விளைஞ்சிடுறாங்க. வீட்டில் விளைஞ்சதும் பரவாயில்ல. எல்லாம் நெத்தா விழுந்தது இல்லை? நெத்தா விழுந்ததா? கீழே விழுந்தது மட்டும்தான் எடுப்பீங்க? நல்ல விளைச்சல இப்போ? சரி, நல்லா விளைச்சனா கண்டிப்பாக எண்ணெய் நல்லா வரும். அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோட்டரி சைக்கிள் வேறு போட்டிருக்கேன். 14 கிலோவுக்கு எத்தனை லிட்டர் எண்ணெய் வரும்னு பார்க்கலாம் நம்ம. அதுக்கு முன்னாடி இந்த எம்டி குடத்தோட வெயிட் வச்சுண்ணே. என்ன துணியெலாம் கட்டி வச்சுருக்கீங்க? நம்ம கூட்டாளி தான் இவர். வெங்கடேசன் பேர். முழு பேர் வெங்கடேசனா? வெங்கடாச்சலம். முழு பேர் வெங்கடாச்சலம். இவர் நம்மளுடைய மில்லோட ரெகுலர் கஸ்டமரு. இவர் நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. இதுக்குன்னு 2 வீடியோட போட்டிருந்தேன். எள்ளு ஆடினதை போட்டிருந்தேன். கல்ல ஆடினா கல்ல ஆடிப்பீங்களா? கல்லை ஆடுற வேலை இருக்கா? சரி, கல்ல ஆடும்போது தனியாக எடுத்துக்குவோம். இப்போ வந்து எள்ளு ஆடிட்டாரு, மில்லு தான் ஆட்டினாரு. தேங்காய் ஆட்டுறாரு. பார்த்துங்க, ஒரு கஸ்டமர் தான். அனைத்தும் எல்லாமே ஆட்டுவாங்க. தேவைப்படுறவங்க எல்லாம் அனைத்தும் ஆட்டுவாங்க. ஏன்னா ஏற்கனவே 2 செக்கு தான் வச்சுருந்தா இப்போ 3 வச்சுருந்தா இனிமேல் துணிஞ்சு எல்லாமே வருவாங்க. இப்போ 3 செக்கு இருக்குது, வாங்க பேசிக்கலாம்ட்டு வந்துடுவாங்க. இப்போ எம்டி வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 100 இருக்குதுங்க. குடத்தோட வெயிட்டு 100 இருக்குது. எத்தனை லிட்டர் எண்ணெய் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து ஏற்கனவே 1 லிட்டர் ஊற்றி வச்சுருக்கோம். ஒரு டப்பா, அதாவது ஒரு கேனில் ஊற்றி வச்சுருக்கோம். ஆயில் கேனில் எத்தனை கிராம் வருதுன்னு பார்ப்போம். அதாவது தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தோன்னா 950 கிராம் வருதுங்க 1 லிட்டருக்கு. மற்ற எண்ணெய்லாம் 900 கிராம் தான் வருது. தேங்காய் எண்ணெய் மட்டும் 950 கிராம் வருது. என்ன காரணம் தெரியலையே. ஒருவேளை இந்த வாட்டர் கேனுக்காக 50 கிராம் வெயிட் வருது எனக்கு தெரியலங்க. நம்ம இது அனுபவம் புதுசாக இருக்குது. பாக்கி எல்லா ஆயிலும் இடம் வச்சு பார்த்துட்டோம் 900 தான் வந்துச்சு. ஆனால் தேங்காய் எண்ணெய் மட்டும் 900 கிராம் வருது. ஒன்றும் புரியல வேறு. 950 கிராம். இப்போ வந்து நல்லெண்ணெய் 1 லிட்டர் இடம் வைக்கிறோம். பாருங்க, நல்லெண்ணெய் இடம் வச்சா 900 கிராம் தான் இருக்குது. நம்ம நேர்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இடம் போட்டு காமிக்கிற பாருங்க. இது நல்லெண்ணெய் 900 கிராம் இருக்குது. இதை மாற்றி விட்டாடி அதை வேணா அப்படியே கண் முன்னே ஒரு நியாயம் இல்லை மந்திரம் இல்லை. அப்படியே உங்கள் கண் முன்னே எல்லாம் இடம் போட்டு காமிக்கிறேன். என்னென்ன 900 தான் ஆகுது. என்னென்ன போவோம் நம்ம முன்னே இடம் வச்சு காட்டினா அப்படி 2 ஒன்றா வேணா 850 வருது. ஒன்றும் புரியல. வேறு 50 கிராம் எக்ஸ்ட்ரா தானே காட்டுது. இப்போ 900 காட்டுது. எதுவும் 900 தான் காட்டுது. 2 ஒன்றா வைக்கும்போது 50 கிராம் சேர்த்து காட்டுது. தனித்தனியாக வைக்கும்போது 900 காமிக்குது. அதாவது 920 கிராம் வருமாட்டுருங்க சொல்ல போனாக்கா. அப்படியே சுகராக மில்லி கணக்கில் வெயிட் வச்சு கணக்கு காட்டணும்னா 920 வரும் போல இருக்குது. இந்த 20 கிராம் வாட்டர் கேன் வெயிட் வரும்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய அனுபவத்தில் தோராயமாக இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போது நம்ம நேர்களுக்கு ஒரு 1/2 லிட்டர் முன்ன பண்ண வரலாம். ஏன்னா நம்ம இந்த கிராம் வித்தியாசம் வருதுல்ல, அப்படிங்கிறப்ப 1/2 லிட்டர் முன்ன பண்ண வரலாம். ஆனால் இதை பொறுத்த வரல 900 கிராம் தான் எல்லாத்துக்கும் உண்மையான கருத்து. 920 வந்து நீங்கள் எண்ணெய் ஆடும்போது ஒரு 1/2 லிட்டர் குறைச்சே வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. ஒரு 10 லிட்டர் நம்ம எண்ணெய் கணக்கு சொல்கிறோமா, 9 லிட்டர் எண்ணெய் வந்து கூட வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்துடலாம் எத்தனை லிட்டர் வருதுன்னு. சரிண்ணா, இப்போ 2 இடம் வச்சு காட்டினா நம்ம நேர்கள் நம்ம கஸ்டமர் வச்சுக்கிட்டு தான் இடம் போடணும். நான் தனியாக இடம் போட்டால் சந்தேகம் வரும். 2 எண்ணெய் இடம் போட்டு அவரே காமிச்சு என்னண்ணா 2 900 தானே வருது. 1 வைக்கும் 2 சேர்த்து வைக்கும்போது பார்த்தோன்னா 1850 வருது பாருங்கள். பார்த்துக்கிட்டிங்களா? ஸோ இப்போ 2 அந்த கேன் ஆயில் கேனுக்கு வெயிட் 20 கிராம் வரும்னு நினைக்கிறேன். இப்போ சரி, ரைட், பரவாயில்ல, பார்க்கலாம். நம்ம என்ன எத்தனை லிட்டர் வந்து பார்ப்போம். வேணா
எடுத்து கொண்டு வச்சுருங்க, அங்கேயே வச்சுருங்க. எண்ணெய் ஓடி முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட 90% முடிஞ்சிருச்சிங்க. சும்மா நான் ஒரு சுத்தம் ஒன்றா முடிச்சிடலாம். புண்ணாக்கு ஆயிடுச்சு எல்லாமே. இப்போ எடுக்க போகிற பாத்திரத்துக்கு வந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். நம்ம 8 லிட்டர் தான் எதிர்பார்த்தோம், 8 லிட்டர் வரைக்கும் எதிர்பார்த்தோம். ஆனால் கொஞ்சம் கூடுதலாக வரும் போல் இருக்குது. பார்க்கலாம், கிட்டத்தட்ட முடிஞ்சு எடுத்துகிட்டு தெளிவாக காமிக்கிறேன். இப்போ வந்து சுத்தமாக தேங்காய் ஓடி முடிச்சிருச்சிங்க. இப்போ நாளைக்கு எண்ணெய் பாருங்கள், எண்ணெய் ஃபுல்லாக ஆட்டி முடிச்சாச்சு. எண்ணெய் எவ்வளோ தெளிவாக நிற்கிது பாருங்கள். இதில் இன்னொரு டவுட் என்ன பார்த்தீங்கன்னா, ஏன்னு நிறைய வருஷம் நேரம் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதாவது நம்ம கொஞ்சம் மாய்ச்சரைஸ் கூட குறைச்ச போகும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆகணுங்க. தேங்காயில் வந்து பார்த்தோன்னா எத்தனை கிலோ ஆட்டினாலும் சரிங்க, கொஞ்சம் காய்ச்சல் அதிகமாக இருந்தால் 100 மில்லி மட்டும் தண்ணி ஊற்றினா போதுங்க. அதெல்லாம் 100 மில்லி தண்ணி ஊற்றினா அதெல்லாம் லைட்டாக நுர தெரியுதுங்க. இல்லாட்டி தேங்காய் பருப்பில் ஊற்றுறது மேக்ஸிமம் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் நுர வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம அதில் தண்ணி ஊற்றுறதுல எப்போதுமே. இப்போ கல்லெண்ணெய் நல்லெண்ணெய்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி தான் ஆட்டுவோம். அப்படிங்கிறப்ப அப்போ வந்து கொஞ்சம் நுர தெரியும். இது வந்து ஒரு நேயர் கேட்டிருந்தார், ஏன்னா நுர வருது அப்படின்னு சொல்லி. அது காரணம் இல்லை, மாய்ச்சரைஸ் அதில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக ஒரு நாளைக்கு வெயில் வச்சுன்னா சுத்தமாக சரியாயிடும். அந்த அதில் இருக்கக்கூடிய நீர்லாம் எலாபரேட் ஆகிடும், ஆவியாக போயிடும். அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வராது. இப்போ வந்து அந்த எண்ணெய் வந்து நம்ம தான் நம்ம நெருங்கி நண்பர் கூட அவர் சொல்கிறவங்க ஏதோ சின்ன சின்ன வேலை செய்வார். அவரே முண்டு ஊற்றிக்கிறாரு. நம்ம தான் ஊற்றினானாக்கா அவரே முண்டு ஊற்றிக்கிறாரு. சாச்சி வச்சு ஊற்றினா கொஞ்சம் எண்ணெய் அவரே முண்டு ஊற்றுறாரு. ஊற்றி முடிச்சு எடை போட்டு எத்தனை லிட்டருன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 1 லிட்ரு ஆயில் கேனில் 1 லிட்ரு மூட்டுக்கிட்டோம் வச்சுக்கிட்டோன்னா அந்த குடம் நம்பிடுச்சு. அது 10 லிட்டருக்கு மேலே பிடிக்க, 8 லிட்டருக்கு மேலே பிடிக்க எனக்கு அந்த குடம் 8.5 லிட்டர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா 10,200 இருக்குது மொத்த வெயிட்டு. 10,200. லோடு வெயிட்டு 100. அதை கழிச்சோம்னா 900 வருதுங்க. 900 வகுத்தல் 0.900 கழிச்சோம்னா மொத்த லிட்டர் வந்து பார்த்தோன்னா 10.100. 10 லிட்டரே வச்சுக்கிங்க. 10 லிட்டரில் வந்து பார்த்தோன்னா மொத்த செலவு வந்து பார்த்தோன்னா ஒரு 11 கிலோ எடுத்து வந்தோம். தேங்காய் வந்து 14 கிலோ எடுத்து வந்தார். 14 கிலோவும் 1,400 1 கிலோ வந்து 100 கணக்கு போட்டுக்கிட்டோம். கூலி வந்து பார்த்தோன்னா 140 போட்டோம். மொத்தம் 1,540. இதோட செலவு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் 1,540 என்ன அதோட அவர் எடுத்து வந்த பொருளோட விலை 540 கடைசி லிட்டர் வந்து 10.100. ஸோ இது 2 டிவைட் பண்ணோம்னாக்க இப்போ வந்து 1,540 வந்து 10.100 வகுக்கும்போது 1 லிட்டரோட விலை 152 இதோட அடக்க விலைங்க. இதெல்லாமே தேங்காய் இருக்குது. தேங்காய் இப்போ புண்ணாக்கு வந்து ரேட்டு யாரும் வாங்க மாட்டாங்க, 10 ரூபா கூட வாங்க மாட்டாங்க. அதனால் அதை நம்ம கணக்கு பண்ண தேவையில்ல. இப்போ வந்து மொத்த விலை வந்து பார்த்தோன்னா 1,540 கிடைச்ச லிட்டர் வந்து 10.100. 10 லிட்டர் 100 மில்லியும் கிடச்சிருக்கு. 100 மில்லி வரும் 10 லிட்டர் கிடச்சிருக்கு. அதை கணக்கு பண்ணாக்க நமக்கு 10 லிட்டர்னு பார்த்தோன்னா ஆவரேஜாக 152 கிடச்சிருக்கு. 1 லிட்டர் எண்ணெய் 152 இவரோட அடக்க விலையா. அண்ணாச்சி வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து வந்த கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 14 கிலோ எடுத்து வந்துருக்கீங்க. அதோட கூலி எல்லாம் சேர்த்திங்கன்னா 1,540 வருது அடக்க விலை. இப்போ வந்து நமக்கு கிடச்ச லிட்டர் எண்ணெயோட கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 10 லிட்டரும் 100 மில்லியும் கிடச்சிருக்கு. அதை வந்து அந்த 1,540 வகுக்கும்போது ஒரு லிட்டரோட விலை 154 கிடச்சிருக்கு. 154 நல்ல லாபமானது தான் இது. சரிங்களா, சந்தோஷமாக தான் இருக்குது. நான் இது வரைக்கும் நானும் தேங்காய்லாம் ஆட்டிருக்கேன். 14 கிலோவுக்கு 10 லிட்டர் எண்ணெய் நான் தான் முதல் முறை எடுக்கிறேன். ஒரு செக்கோட தரமாக என்னன்னு தெரியல, அது என்னன்னு தெரியல. நம்ம போக பார்த்து தெரிஞ்சோம். ஏன்னா இப்போ முன்னாடி கூட 3 பேர் ஆட்டினாங்க. அவர் பெரும்பாட்டி 60 கிலோ 70 கிலோ ஆட்டினாங்க. அவங்களுக்கு இந்த கணக்கு போடல, வேலை டைட்டாக இருந்ததால். நீங்கள் வேலை ஃப்ரீயாக இருக்கிறதால நம்ம கணக்கு தெளிவாக போட்டு நம்ம வெங்கட்டுக்கு சொல்கிறோம். அவர் வெங்கட் எப்போ வரோம், அவர் வர நேரம் வைக்கிறேன், எப்போ வந்தாலும் ஃப்ரீயாக வருவார். ஃபோன் அடிச்சுக்கிட்டு தான் வருவார். சில பேர் ஃபோன் அடிக்காமல் வந்துடுவாங்க அவங்க பாட்டுக்கு. சரி ரைட்டுண்ணா, உங்களுக்கு 155 எண்ணெய் கிடச்சிருக்கு. ரொம்ப நன்றி. தொடர்ந்து மில்லுக்கு வாங்க, ஆதரவு கொடுங்க. ரைட், நன்றி. எடுத்து என்ன போகிற வீட்டுக்கு யூஸுக்கு தானே? வீட்டு யூஸுக்கு தான் கொஞ்சம் கொடுக்குறது, அவ்வளோதான். பைக்கெல்லாம் வீட்டு தான் போய் கொடுத்துங்க. சரி ரைட்ண்ணா, ரொம்ப நன்றி. கடையில் போய் வாங்கினாக்க நமக்கு சுத்தமான எண்ணெய் கிடைக்காது. ஒரு பக்கம் நல்ல சுத்தமான எண்ணெய் நம்ம கண்ணு முன்னாடி ஆட்டி எடுத்துக்கிட்டோம். பரவாயில்ல, நல்ல எண்ணெய் தான். நன்றி, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.